ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு மெதுவடை செய்ய போகிறேங்க. நான் மெதுவடை தாங்க செய்ய போகிறேன். கொஞ்சம் இன்றைக்கி மாவு அரைச்சேன், அதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உளுத்தம் மாவு எடுத்துட்டேங்க. எடுத்து இப்போ வடை செய்யலான்ட்டு. ஏன்னா இப்போ வருவாங்க வேலையிலேருந்து, கொஞ்சம் சூடாக செஞ்சு கொடுக்கலான்னுட்டுங்க. கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சிறு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்குங்க. இப்போ அதை கூட போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ உப்பு, மெயின் உப்பு போடணும். உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு தான் மெயின் எல்லாத்துக்குமே. இப்போ அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிடலாங்க. கேஸ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். அவ்வளோதான், பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் அப்போ எடுத்து வச்சேன். இப்போ இது எல்லாமே போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப இல்லைங்க, கொஞ்சம் தான், ஒரு 10 வடை வரும், அவ்வளோதான். நைட்டில் ரொம்ப சாப்பிட முடியாதுல்ல, டிஃபன் சாப்பிடுவாங்க, தோசை சாப்பிடுவாங்க. சரி, இன்றைக்கி எதுனா நேற்று உப்புண்டு செஞ்சு கொடுத்தேங்க, அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, பிசைஞ்சிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா தட்டி போட்டுடலாம் வடையை. மழை நாள்ன்றதுனால எல்லோரும் சீக்கிரமாக குயிக்காக வருவாங்க வீட்டுக்கு. அவங்க வர்றப்போ நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டோம்னா வந்த உடனே கொடுத்தோம்னா சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேங்க. ஏன்னா தண்ணியில் இது பண்ணி போடணும் இல்லையா, அதனால் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சம் பால் ஊற்றி வைக்கலாம், டீ போடுறது காய் போடுறதுக்குன்னு பார்க்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க நல்லா. அவ்வளோதாங்க. அப்படியே போட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க இந்த வடை.
ஏன்னா இந்த மழை டைமில் நல்ல மழை பெய்யுதுங்க இங்கே. மழை பெஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியே நிற்கிது பக்கத்துலலாம். அதுதான் இது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாருங்க. உங்கள் வீட்டில் இந்த மழை டைமுக்கு எப்படி சொல்லுங்கள் கமெண்டில். அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்த மழை டைமுக்கு சூடாக செஞ்சு கொடுத்தா ஒரு வீட்டில் பஜ்ஜி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே ஃபஸ்ட்டு போடுற வடை மட்டும் கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்கும். கொஞ்சோண்டு பால் ஊற்றி வச்சுருக்கேங்க எனக்கு காஃபி குடிக்கிறதுக்கு. நான் ரொம்ப பெரும்பாலும் காஃபி குடிக்க மாட்டேன். இப்போ மழை டைம்ன்றதுனால தலை வலிக்குது வேறு, உடம்பு வேறு கொஞ்சம் இதுவாக கரகரன்றது. அதனால சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பால் ஊற்றி வச்சுருக்குறேங்க கொஞ்சோண்டு. அவங்க யாருமே காஃபி குடிக்க மாட்டாங்க. அப்பாவும் பிள்ளையும் காஃபி குடிக்க மாட்டாங்க. பையன் பிளாக் காஃபி குடிப்பான், அவங்க அப்பாவும் வந்து லெமன் டீ குடிப்பார், அவ்வளோதான். ஸ்லோ வச்சு தாங்க வேக வைக்கிறேன். இப்போ 5 வடை மட்டும் போட்டிருக்குறேன். அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தப்போ சூடாக போட்டு கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ சில்லுன்னு ஆகிடும். அவ்வளோ இன்னும் கொஞ்சம் நேரம் நாங்கள் வெந்துடும். வாங்கின கிரைண்டரில் மாவு போட்டு 2.5 கிலோ போட்டு ஆட்டி வச்சுட்டேங்க. இன்றைக்கி ஆட்டியாச்சு. கரண்ட்டு போயிடுமோன்னாவோ, மழை வேறு பெஞ்சின்னு இருக்குது. அப்புறம் டிஃபனுக்கு நம்மளுக்கு மாவு இல்லைன்னா பேஜாரு, அதனால் போட்டேங்க. அது ஊற்றி வச்ச உடனே பொங்கிடுது பால். அவ்வளோதான், பால் காஞ்சிச்சு. எல்லாருமே இது தெரியாது இருக்காது, தெரியும். இருந்தாலும் வந்து நான் சும்மா செஞ்சு சாப்பிட்றேன். அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்குலாம் தெரியாமல் இருக்காது. அவ்வளோதாங்க, வடை சுட்டாச்சு. இப்போ வந்து காய் போட்டுக்கின்னா காப்பியும் வடையும் எடுத்துன்னு போய் நான் 2 சாப்பிட்டு அவங்க வந்த பிறகு அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேங்க. அவ்வளோதாங்க. நல்லா சுடுது, பயங்கரமாக சுடுது.
மொறுன்னு இருக்குதுங்க. பாருங்க, நல்லா சத்தம் கேட்கும். சூப்பராக இருக்கு. செம்மையாக கிறிஸ்டியாக இருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த மழைக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். இப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்டாதாங்க பிடிக்கும். அப்புறமா சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். மழையில் வீட்டிலே உள்ளே உட்காந்துருக்குறேன். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். பாய்ங்க. அவங்க வந்து அப்புறம் இதை சுட்டு கொடுத்துருவோங்க. பாய்.